அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு வந்து நாங்கள் மீன் மண்டை குழம்பும் செய்ய போகிறோம். இது வந்து பாறை மீன் மண்டை. இதில் வந்து 5 பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம், இது தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, இதை வந்து அறுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவேப்பிள்ளையும் இதில் போட்டு அரைக்கணும். இந்த மண்டையை போய் 4 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இது வந்து சீரகம் 2-3 பொடி இது போடணும். இது வந்து மல்லித்தூள் இந்த போடுறேன். இப்போ இது வந்து மிளகுத்தூள், இது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் போடுவோம். இது ஒரு தூள் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ஊற்று தண்ணியை ஊற்று, கலக்கணும். இதை பாருங்கள், கலக்கணும். அதை தண்ணியை ஊற்றி கலக்குறேன். புளியை கரைச்சி ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்று, கடலெண்ணெயை ஊற்று, வெந்தயமும் சோமும் போடுறோம். வெடிக்கவும் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். இங்கே வந்து கருவேப்பில்லை, அப்புறம் இந்த ஆணத்தில் கூட இந்த பச்சை மிளகா, முழு மிளகாயும் போடுவேன். இல்லை மிளகா பொடி போடவா? 2 போட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கங்க. சரி சரி, இதான் ஊற்றியாச்சு, தாளிச்சு. இப்போ வந்து கொதிக்குது, எடுத்து நம்ம மண்டையை போட்டுடலாம். மண்டையை போடணும், மண்டையை பார்த்துக்கிட்டுங்க போடுறான். போட்டு மூடி வச்சு மறந்துட்டு உட்காந்துச்சு. வெந்த வாசம் வந்துருச்சு, உடையாமல் அப்படியே. அவனுக்கு பெருசாக வச்சிருக்கு பாருக்கு. இந்த உங்களுக்கும் பெரிய மண்டை தான், ஓகேவா? அதுதான் மீன் நம்பிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்கு. அது இப்படி வந்துருச்சு, இதை எடுத்துருவான். அது ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.